ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அண்ணா கோயம்புத்தூரையே ஒரு கலக்கு கலக்கியிருப்பாரு. பட் அந்த மாநாடு எதுக்காக நடந்துச்சுன்னே சில பேருக்கு தெரியல. பாதி பேருக்கு பூத் கமிட்டி மாநாடுனா என்னன்னே தெரியல. அது என்ன ஏதுங்கிறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 67,000 போலிங் பூத் இருக்குங்க. அதாவது ஓட்டு போடுற இடங்கள் இருக்கு. அதுக்கு பேரு வாக்குச்சாவடின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஒரு வாக்குச்சாவடிக்கும் சில பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கேல ஒரு பூத்துக்கு 13 பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இருக்க 67,000 பூத்துக்கும் 8,71,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுவே ஏடிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் தான் நம்ம ஓட்டு போடும்போது கட்சியினுடைய ஏஜெண்டாவும் உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு தான் யாரெல்லாம் ஓட்டு போட வர்றாங்க வரலைங்கிற எல்லாமே தெரியும். அண்ட் முக்கியமா கள்ள ஓட்டு போடுறத கூட இவங்களால தடுக்க முடியும். அண்ட் முக்கியமா இவங்க தான் ஒரு ஓட்டர்ஸ் கிட்டையும் டைரக்டா கம்யூனிகேஷன் வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல ஓட்டர்ஸ்க்கு என்னென்ன உதவிகள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை தவிர மிச்ச கட்சிகளுக்கு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மிங்க. சோ ஒரு கட்சிக்கு ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸும் ரொம்ப முக்கியங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமே இந்த பூத் கமிட்டி தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.